அந்த ஆலமரத்தில் வந்து நிறைய கிளிகள் வந்தது, எல்லாம் போச்சு. எது செய்தது அப்படின்னு பார்த்தா நாம் செய்யவில்லை. தொடர்ந்து 3 நாள் மழை. இன்னைக்கு அவங்களெல்லாம் நம்ம சந்திக்க மாட்டோமா? இவ்வளோ பெரிய ஒரு உதவியெல்லாம் செஞ்சாங்களே. அப்போ அந்த உதவியெல்லாம் சொல்லி இந்த சின்ன வயசுல அந்த சின்ன ஐயா சொன்னார்ல, காலத்தான் நம்முடைய பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் வகையில், நம்மளுடைய பண்பாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து இன்னும் ஒரு பெரிய விழாவா நடத்துங்க. அந்த விழாவில் என்னை கூப்பிடுங்க, நான் பொழுதுக்கு இருக்க முடிச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு படித்த படித்த மாணவர்களின் சங்கமம் நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை நான் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய பசுமை வணக்கம். அந்த டெல்லியில பார்லிமெண்ட் ஹவுஸ் லெப்ட்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஜீப்ல அவர் இன்ஸ்பெக்டர் கூட்டின்னு வராரு. அந்த நிகழ்வு ரொம்ப மிக கூட இருந்தவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. ஆக நம்முடைய மாணவர்கள் அந்த படித்த ஆசிரியர்களை மறக்காம இருக்கிறதா வாழ்க்கையில் நீங்க அனைத்து நாளையும் நீங்க பெறுவீங்க. உங்களை இந்த சார் சொன்ன மாதிரி தாசா சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு சங்கமும் உங்க குடும்பத்தோட நடத்துங்க. எங்களை கூப்பிடுறீங்க இல்லையோ அது இன்னும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க மட்டுமே பிறகு நீ இப்ப குடும்பத்தோட இருக்கிற, குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப சங்கமம் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்துங்க. ஒரு கல்வெட்டு கால்வாய் போறதுக்கு இல்லாம இருந்தது. அந்த வேலையை செய்தோம்னா நம்ம உள்ள போறதுக்கு வர்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம். அப்ப திடீர்னு கார்த்திகை தீபம் நாங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மறுநாள் என்ன வருதுன்னா 156 பள்ளிக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கான காவலர்கள் வந்து பள்ளியில ஸ்டே பண்ண போறாங்க. ஒரு தாவரம் வந்து என்ன மாறும், மரமா மாறுது. அப்ப அந்த ஒரு தாவரத்துக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர், நிலம், காற்று. உங்களை மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அப்ப அந்த 25 ரூபாய் என்னால கட்ட முடியல. என்னான்னு போனால போயிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் வாங்குறாள். அதனால வாஜ்பாய் எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்து பார்த்தாரு, 1 வாரம் கட்ட முடியல. மறுவாரம் என்ன பண்றாரு, எழுந்திரிச்சு அத்தனை பசங்க மத்தியில நிக்க வச்சுட்டு மதியம் ஒன்னால காசு கட்டிட்டு வர முடிஞ்சா இல்லைன்னா ஸ்கூல் வராத நின்றுட்டு நாளைக்கு நீ காசு வச்சுட்டு வந்துட்டு. சரி இப்ப நானும் பார்த்தேன். மதியமா பேக் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்புறேன். போயிட்டு சைக்கிளை கிளம்புறேன். ஒரு 3வது நாளாவது எனக்கு வாங்குற ஒரு பெண்மணி, ஒரு மாணவி வந்து உங்களோட சைக்கிள் ஸ்டாண்டு பீஸை நான் கட்டிட்டேன், நீங்க வீட்டுக்கு போகலாம், நீ போய் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ரசீதை கொடுத்துட்டு போனாங்க.